ஹலோ ட்ரேடர்ஸ், பீஸ் டீல் முடிஞ்சிடும்னு பார்த்தா நேற்று நைட் வந்து அமெரிக்காக்கார சம்பவம் பண்ணிட்டான். என்னன்னா ஒரு 2-3 மணி இருக்கும். அப்போ வந்து ஈரானோட தெற்கு பகுதிகளில் அமெரிக்கா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீலை சைன் பண்ணுங்க, அப்படி இல்லைனா அட்டாக்ஸ் பெருசாக இருக்குன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி ஈரானோட என்ரிச்சட் யுரேனியத்தை ஒன்று நாங்கள் அமெரிக்கா கொண்டு வந்துடுவோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல வச்சு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அவங்களோட தலைமையில் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கு ஈரான் ஒத்துப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இப்போயும் வந்து பீஸ்டில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக மாறிடுச்சு. அதனால தான் நேற்று நைட்டு வந்து 100 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக நகர காமிச்சு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இப்போ வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலோட விலை $95 கிராஸ் ஆயிடுச்சு. கோல்டு ப்ரைஸஸ் 1% விழுந்திருக்கு. காலையிலேயே வந்து ஜாப்பனீஸ் நிக்கை இண்டெக்ஸ் வந்து 0.4% நெகட்டிவாக இருக்குது. கொரியன் இண்டெக்ஸ் நேற்று லீவுன்றதுனால இன்னைக்கு வந்து 3% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பயத்தோட தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கு. என்னன்னா, நேற்று ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டை நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இன்வெஸ்டர்ஸோட ஃபீட்பேக்கை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்லையும் இன்னும் சில டேக்ஸஸில் வந்து சில சேஞ்சஸை கொண்டு வரப்போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது. நம்ம இதை பற்றி வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம். கேபிட்டல் கெயின்ஸை எடுத்தால் போதும், நம்மளோட ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடும். காரணம் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் ஏறும்னு சொல்லியிருந்தோம், நம்மளோட ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகும்னு சொல்லியிருந்தோம், நம்மளோட ட்ரேட் டிஃபிசிட் கம்மியாகும்னு சொல்லியிருந்தோம். அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எப்போன்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. அண்ட் இது எல்லாமே இப்படி இருக்கும்போது ஆப்ரஹாம் அக்கோர்ட்ஸில் நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்ஃப் கண்ட்ரிஸை அமெரிக்கா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு சில கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த ஆப்ரஹாம் அக்கோர்ட்ஸ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லங்கமான ஒரு டீல் தான். அண்ட் அதை பற்றி இன்றைக்கி ஈவினிங் வந்து டீட்டெயிலாக பேசிக்கலாம். அது ரொம்ப பெரிய டாபிக்ன்றதுனால. அண்ட் இன்றைக்கி மறுபடியும் ஒரு டஃப்பான டேவாக தான் இருக்க போகுது. காரணம் இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி, நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லா பெரிய இண்டஸ்ட்ரீஸும் எக்ஸ்பைரி ஆகும். பயங்கர மேனிப்புலேஷன் இருக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.